நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை முன்னெடுத்துச் செல்ல பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேச்சு. இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். திமுக ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு கலைஞர் செய்த சிறப்புகளை நினைவு கூர்ந்து பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தூர், லக்னோ மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் அன்புமணி ராமதாஸ் மீதான ஊழல் வழக்கு. டெல்லி நீதிமன்றத்தில் நிபுணர் குழு அறிக்கையை தாக்கல் செய்தது சிபிஐ. ஆந்திர வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். தமிழக அரசே சாட்சிகளை கலைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. வணக்கம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி டெல்லியில் இன்று மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்திருந்த இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி, ராம் விலாஸ் பாஸ்வான், காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், ஐக்கிய ஜனதாதள தலைவர் ஷரத் யாதவ், தேசியவாத காங்கிரசின் தாரிக் அன்வர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்றம் தனிச்சிறப்பு வாய்ந்தது என்றும் அந்த அமைப்பை அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்றத்தை நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சியினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டு நலனை கருத்திற்கொண்டு கடந்த கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்ட அம்சங்களை ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் கூட்டாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக சமாஜ்வாடி கட்சி மத்திய அரசுடன் எந்த உடன்பாடும் செய்து கொள்ளவில்லை என்று கூறியுள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் ராம் கோபால் யாதவ், இந்த மசோதாவை திரும்பப் பெறுவது ஒன்றே இதற்கு தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வர்க்கம் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நாடு மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இல்லை என பிரதமர் கூறியுள்ளார். முதலீடுகள் தடைப்பட்டால் வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறியாகும் என நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று நடைபெற்ற தொழிலாளர் மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் நாடும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்றார். எனவே தொழிலாளர் நலச் சட்டங்களில் கொண்டுவரப்படும் திருத்தங்களை தொழிற்சங்கங்களின் கருத்தொற்றுமை மூலம் நிறைவேற்றவே அரசு விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடுகள் அவசியம் என்றார். முதலீட்டுக்கான ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டால் பொருளாதார நடவடிக்கைகள் தடைபட்டு வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறை மந்த கதியில் செயல்பட்டால் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியாது என்றும் கூறினார். அரசு கொண்டுவரும் வரி சீர்திருத்தங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்க உதவும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு தலைவர் கலைஞர் சிறப்புகள் செய்ததையும், கொட்டிய மழைக்கிடையே காமராஜருக்கு நினைவிடத்தை தேர்வு செய்ததையும் அவர் உருக்கத்தோடு நினைவு கூர்ந்தார். பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 113வது பிறந்த நாள் விழா கூட்டம், பொதுக்கூட்டம் அந்த அமைப்புகளின் தலைவர் என்.ஆர். தனபாலன் தலைமையில் சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று எழுச்சுரையாற்றிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் 4 ஆண்டுகளாக செயலற்ற ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார்.
இந்த அவலத்திலிருந்து விடுபட மாற்றத்திற்கான தருணம் வந்துவிட்டதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அனைவரும் உறுதியேற்போம் என அறைகூவல் விடுத்தார். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய 4 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக மக்களை பற்றி, மக்களுடைய மாற்றத்தை பற்றி எண்ணி பார்க்காத, சிந்திக்க முடியாத நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வது போல செயலற்ற ஒரு ஆட்சி. ஆகிய ஆட்சி அல்ல, இது ஒரு காட்சி. ஆகவே இதை மாற்றுவதற்கான தருணம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், கூட்டமாக இந்த கூட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் முதலில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெருந்தலைவர் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி தம்முடைய திருமணத்தை நடத்தி வைத்ததை ஸ்டாலின் உருக்கத்தோடு நினைவு கூர்ந்தார். திமுக ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு தலைவர் கலைஞர் சிறப்புகள் செய்ததையும், கொட்டிய மழைக்கிடையே காமராஜருக்கு நினைவிடத்தை தேர்வு செய்ததையும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டு காட்டினார். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழகத்திற்கல்ல, இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கக்கூடியவர், இன்றைக்கும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவருடைய கார் மேடைக்கு வரணும் என்று கான்கிரீட்டிலே மேடை போட்டு, மேடைக்கு பின்னாலே வந்து அவர் கார் அதிலிருந்து இறங்கி அப்படியே வந்து நாற்காலில் உட்கார்ந்த நிலையிலேயே என்ன அன்றைக்கு வாழ்த்து விட்டு போனாரே, அதுதான் என்னுடைய வாழ்நாள் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அளப்பரிய பெருமையாக நான் கருதிக் கொண்டிருக்கிறேன். அதேபோல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1975 மறைவடைந்ததற்கு பிறகு, நம்ம எல்லாம் அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய உடலை எங்க அடக்கம் செய்வது என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது, ஒன்றுமே புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த போது, அப்போது நாட்டில் நெருக்கடி நிலை, திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் கொட்டுகிற மழையில இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், கொட்டுகிற மழையில வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு தலையிலே முண்டாசை கட்டிக்கொண்டு காந்தி மண்டபத்திற்கு அருகிலே தான் பெருந்தலைவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதுதான் உரிய மரியாதை, உரிய இடம் என்று தேர்ந்தெடுத்து இரவு நேரம் விளக்கே கிடையாது, தன்னுடைய காரினுடைய ஹெட்லைட்டை போட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் இடம் பார்த்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழகத்திற்கு காமராஜர் ஆற்றிய பணிகள் குறித்தும் திமுக தலைவர் கலைஞரோடு காமராஜர் கருத்தொற்றுமையுடன் இருந்ததையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபாலனும் எடுத்துரைத்தனர். டெல்லியிலே உள்ளவர்கள் காமராஜ் என்று சொல்ல மாட்டார்கள், காமராஜ் என்று சொல்வார்கள். செயல்படுவதிலே இவர் அரசர் என்று பேசுவார்கள், தி பிரின்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லுவார்கள். செயல்பாட்டுக்கு இவர் ஒரு உருவம், எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு ஆதாரம் என்றுதான் அன்றைய பத்திரிகை எழுதினார்கள். அவர் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த பொழுது ஆட்சியிலே, அதிகாரத்திலே, பதவியிலே உள்ளவர்கள் கட்சி பணிக்காக காங்கிரஸ் கொள்கையை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல என்பதற்காக, காந்திய கொள்கைகளை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக பதவியை துறக்க வேண்டும் என்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து இந்திய அரசியலிலே ஒரு புரட்சியை காமராஜர் செய்தார்கள். காமராஜர் அவர்கள் ஒரு முறை அவர் சென்று வெளியூர் செல்வதற்காக ட்ரெயின் ஏறுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். நேரம் கடந்துவிட்ட காரணத்தினால் அங்கே அவருடைய ஓட்டுநர்
ஒன் வே டிராபிக் என்ற சொல்ல ஒரு வழி பாதையிலே செல்கிறார். உடனடியாக காமராஜ் அவர்களை தடுத்து ஏன் இப்படி செல்கிறார் என்று சொன்ன பொழுது, ஐயா நேரமாகிவிட்டது, ட்ரெயின் போய்விடும், சட்டத்தை இயற்றிய நாமே அது மதிக்கவில்லை என்றால் யார் செய்வார், திரும்ப என்றார். இதே போன்ற ஒரு நிகழ்வை நான் என்னுடைய வாழ்வில் கலைஞருடைய தளபதி அவருடைய நான் எவ்வாறு என்றால், கும்மிடிப்பூண்டியிலே பெருந்தலை காமராஜ் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள். சிலை முடிந்துவிட்டு சிலையை திறக்க வேண்டும் என்று நான் தளபதியார் கேட்ட பொழுது, அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்க வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார்கள். நான் அழைத்துக் கொண்டு கொடுக்கும்போது எனக்கு கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் இதற்கு முறையாக அனுமதி வாங்கி விட்டீர்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஆனா இது பட்ட இடத்தில் இருக்கு, இதுக்கு எதுக்கு அனுமதி? அப்ப சொன்னார், அதாவது தேசிய தலைவர்களை பொறுத்தளவில் அவர்கள் யாரை எதில் வைத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்ன அனுமதி பெற வேண்டும், பொதுப்பணித்துறையா வர வேண்டும், நீங்கள் தான் அமைச்சராக இருக்கிறீர்கள், ஏன் நீங்க பிரச்சனை இல்லையே என்று சொன்ன பொழுது, தவறு, நானே அமைச்சராக தவறான உதாரணத்துக்கு நான் ஈடுபடக்கூடாது, முறையாக நீங்க அனுமதி பெற்று வாருங்கள், நான் எப்பொழுது அழைத்தாலும் வருகிறேன் என்று சொன்னார். பிறகு அதே போன்று முறையாக அனுமதி பெற்றோம். அனுமதி பெற்று அவர்களை அழைத்து வந்தார்கள், அந்த சிலையை திறந்து வைத்தார்கள். உண்மையிலே நான் காமராஜரை ஒப்பிட்டு பார்க்கிறேன். லக்னோ மற்றும் இந்தூர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அகில இந்திய மருத்துவ கவுன்சில் முடிவை மீறி டாக்டர் அன்புமணி ராமதாசும் அதிகாரிகளும் தன்னிச்சையாக அனுமதி அளித்து ஊழல் செய்த வழக்கில் நிபுணர் குழு அறிக்கையை டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ இன்று தாக்கல் செய்துள்ளது. லக்னோ மற்றும் இந்தூர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் KVS ராவ் உள்ளிட்ட அதிகாரிகளும் முறைகேடாக அனுமதி வழங்கியதாக டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. 2012ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் உட்பட 10 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவினர் தகுதியில்லாத இவ்விரண்டு மருத்துவ கல்லூரிகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று பரிந்துரை அளித்தும் அவற்றை புறந்தள்ளிவிட்டு அன்புமணி ராமதாசும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தன்னிச்சையாக செயல்பட்டு முறைகேடு செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு நீதிபதி அஜய்குமார் ஜெயின் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிபுணர் குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அஜய்குமார் ஜெயின் குற்றப்பதிவுகள் மீதான விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கும் என அறிவித்து விசாரணையை ஒத்திவைத்தார். ஆந்திர வனப்பகுதியில் வனத்துறை காவலர்களால் தமிழர்கள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசே சாட்சிகளை மிரட்டி கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவிருப்பதாகவும் வைகோ கூறினார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஆந்திர மாநிலம் சேஷாச்சலம் வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அதிமுக கட்சியின் சார்பாகவோ முதலமைச்சரின் சார்பாகவோ இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சனையில் அதிமுக அரசு ஆந்திர மாநில காவல்துறையினருடன் கைகோர்த்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசே சாட்சிகளை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு ஆந்திர மாநில காவல்துறையின் விசாரணைக்கு சாதகமாக நடந்து கொள்வதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். குமாரபாளையம் நகராட்சி சீர்கேடுகள் மற்றும் அங்குள்ள அரசு மருத்துவமனை அவலங்களை கண்டித்து நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது. இதில் 2000 பேர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பரித்தனர். குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர்கள் இல்லாததால் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாத அவலம் நீடிக்கிறது. இங்கு வரும் பெண்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கோ அல்லது ஈரோடு அரசு மருத்துவமனைக்கோ செல்ல வேண்டியுள்ளது. இந்த அவல நிலைக்கு முடிவு கட்டாத அதிமுக அரசை கண்டித்தும் குமாரபாளையம் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் கட்டணத்தை 60% அதிகரித்திருப்பதை எதிர்த்தும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்தி செல்வன் முன்னிலையில் திமுகவினர் 2000 பேர் திரண்டு இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் குமாரபாளையத்தில் 700 கோடி ரூபாய் செலவில்
பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு என்ன ஆனது என கேட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தனி தாலுகாவாக குமாரபாளையத்தை அறிவித்த அரசு அதன் பிறகு தொடர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த வழங்கு வழங்கு மக்கள் நல பணியாளருக்கு வேலையை வழங்கு வேண்டும் 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 குமாரபாளையம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும். ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய திமுக நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி அரசமைப்பு சட்டப்படி கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர்களின் நாக்கை வெட்டுவோம் என்ற நாமக்கல் அதிமுக எம்பி சுந்தரத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். பேட்டியின் போதும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்தி செல்வன் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குமாரபாளையம் நகர செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட அவைத்தலைவர் நடன சபாபதி, மாவட்ட துணை செயலாளர்கள் செல்வராஜ், சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சியை தூக்கி எறிய தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் KR பெரியகருப்பன் தலைமையில் திருப்பத்தூரில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தென்னவன் முன்னிலை வகித்திட மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் பங்கேற்று பேசிய துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி, திமுக என்பது மிகப்பெரிய சுயமரியாதை இயக்கம் என்றார். திமுக தொண்டர்கள் பணத்தையோ பதவியையோ எதிர்பார்ப்பது இல்லை, மரியாதையைத்தான் எதிர்பார்ப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். இன்றைய நிலையில் அதிமுக அரசு மேற்கொள்ளும் தவறான நடவடிக்கைகள் அனைத்தையும் திமுகவினர் முறியடித்திட வேண்டும் என்றார் அவர். தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியை தூக்கி எறியவும் திமுகவுக்கு வெற்றி தந்து தலைவர் கலைஞர் வழிகாட்டுதலில் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என விரும்புகிறார்கள் என்றும் ஐ. பெரியசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எதிர்காலத்தில் சீரழித்த தமிழகத்தை காலமாக சின்னாபின்னமான தமிழகத்தை ஒரு நல்ல தமிழகமாக, ஒரு நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக இன்றைக்கு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலில் சரி, தளபதி அவர்கள் தான் வருகின்ற காலத்திலே தமிழகத்தை ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவெடுப்பார்கள். அப்படிப்பட்ட காலம் வரலாறு போகிறது. இக்கூட்டத்தில் திருப்புவனம் பேரூராட்சி சார்பில் முதற்கட்ட தேர்தல் நிதியாக 10 லட்சம் ரூபாயை மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் மாவட்ட செயலாளர் பெரிய கருப்பனிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் மணிமுத்து, ஜோன்ஸ் ரூசோ, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மதியரசன், சுப துரைராஜ், இளைஞரணி அமைப்பாளர் செந்தில்குமார், மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன், திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் கலைஞர், பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட ஈரோடு கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதியேற்றுக் கொண்டனர். ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சு. முத்துசாமியை கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நேரில் சந்தித்தனர். அவர்களிடையே பேசிய முத்துசாமி, அரசியலிலும் சமூக மேம்பாட்டிற்கும் தலைவர் கலைஞரும் பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் ஆற்றி வரும் அரிய பணிகளை எடுத்துரைத்தார். கல்லூரி மாணவர்களை மாபெரும் திராவிட இயக்கமான திமுகவில் இணைப்பதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அந்த மாணவர்கள் அனைவரும் திமுக மாணவர் அணியில் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். இதேபோல் ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர் சிவபாலன் தலைமையில் 100க்கும் அதிகமான மாணவ மாணவியர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் NKKP ராஜா சால்வை அணிவித்து வரவேற்றார். ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் உடனிருந்தார். விழா முடிவில் 92 பேருக்கு மரக்கன்றுகளையும் 92 பேருக்கு நோட்டு புத்தகங்களையும் திமுக நிர்வாகிகள் வழங்கினர். திமுக மாணவர் அணியில் சேர்ந்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவிகள், நுழைவுத் தேர்வை ரத்து செய்த தலைவர் கலைஞர், பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என உறுதியேற்றனர்.
நம்ம கலைஞர் ஆட்சியில் பெண்களுக்கு வந்து 33% ஒதுக்கீடு பண்ணாங்க. இதனால எல்லா பெண்களுமே வந்து முன்னிலை வகிச்சாங்க. அதே மாதிரி நம்ம கலைஞர் ஆட்சியில் வந்துட்டு காலேஜஸில் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணாங்க. அதனால வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுக்கு. மருத்துவத்துறை, பொறியியல் துறை எல்லாத்துலேயுமே வந்துட்டு பெண்கள் முன்னிலை வகிக்கிறாங்க. மாணவர் அணிக்கு இதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே சேர்றதுக்கு முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கேன்வாஸ் பண்ணி நாங்கள் வந்து சேர்றதுக்கான முதல் திட்டத்தை வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். குற்றாலத்தில் சீசன் களை கட்டியுள்ளது. அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து விழுவதால் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்து நின்று ஆனந்த நீராடி வருகின்றனர். குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீசன் ஒரு மாதம் தாமதமாகவே தொடங்கியது. எனினும் சாரல் மழைக்கு பதில் வெயிலே வாட்டி வந்தது. கடந்த சில நாட்களாக இந்த நிலை மாறி சாரல் மழையோடு சீசன் களை கட்ட தொடங்கியது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை கொட்டுவதால் குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். மெயின் அருவியிலும் 5 அருவியிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நீண்ட வரிசையில் 45 நிமிடங்கள் வரை காத்து நின்று சுற்றுலா பயணிகள் நீராடி வருகின்றனர். சில நிமிடங்கள் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுவதால் ஏமாற்றமாக உள்ளது என்றும், கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் கைவரிசையை காட்டி வருகின்றனர் என்றும் தெரிவிக்கின்றனர். நேற்று நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக லைனில் காத்து கிடக்கும். 5 நிமிஷம் மேலே தான் குளிக்க விட மாட்டேங்காங்க. அதுவும் ஆட்கள் யாருமே லைனில் நிற்கிறது கிடையாது. அவங்க பாட்டு போகிறாங்க வராங்க. நாங்களும் காத்து கிடந்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு பயனும் இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் குளிக்க விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்று ஈவினிங்கே வந்துட்டோம். நாங்கள் நல்லா ஃபால்ஸ் நல்லா அருவி கொட்டிகிட்டு இருக்குது. கொஞ்சம் டைம் பாஸிங் தான் கொஞ்சம் லேட்டாக ஆகுது. உங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. லைனில் விடுறாங்க. அது பொதுவாக ஜனங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது கொஞ்சம் திருட்டெல்லாம் கொஞ்சம் போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் குற்றாலத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. சேலத்தில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சேலத்தில் ஸ்டீல் சிட்டி ஜூனியர் சேம்பர் அமைப்பின் சார்பில் கடந்த 7 ஆண்டுகளாக ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. 8வது ஆண்டாக நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் விலங்குகளின் சரணாலயம், பூக்கள், தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் 3 அனிமேஷன் உள்ளிட்ட பல்வேறு தலைப்பில் போட்டி நடத்தப்பட்டது. ஓவியக் கலையில் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக போட்டியில் கலந்து கொண்ட மாணவிகள் தெரிவித்தனர். ஆஷஸ் கிரிக்கெட் டெஸ்ட் தொடரின் 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 405 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரு அணிகளுக்கிடையே கௌரவமிக்க போட்டியாகும். 5 போட்டிகள் கொண்ட இந்த போட்டியில் 2வது ஆட்டம் லண்டனில் நடைபெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் இழப்பிற்கு 566 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து அணி 312 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 254 ரன்கள் முன்னிலையில் ஃபாலோ ஆன் கொடுக்காமல் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 2 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. கடைசி நாளான நேற்று 509 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் அபார பந்துவீச்சால் 103 ரன்களுக்கு சுருண்டது. இதனால் ஆஸ்திரேலியா 405 ரன்கள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை முன்னெடுத்துச் செல்ல பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச்சு. இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். திமுக ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு கலைஞர் செய்த சிறப்புகளை நினைவு கூர்ந்து பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தூர், லக்னோ மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் அன்புமணி ராமதாஸ் மீதான ஊழல் வழக்கு. டெல்லி நீதிமன்றத்தில் நிபுணர் குழு அறிக்கையை தாக்கல் செய்தது சிபிஐ. ஆந்திர வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். தமிழக அரசே சாட்சிகளை கலைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர்
வைகோ குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.